ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, அன்னையின் பக்தர்களே, இந்த நாளிலே அன்னையை நினைத்து பார்க்கிற இந்த சனிக்கிழமை 29ஆம் தேதி. அது இந்த கிளைமேட் இந்த நேரங்கள்லாம் ரொம்ப குளிராக இருக்கு. ஃபேன்லாம் கூட ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு நேரத்தில் இந்த ஆலயத்திலே தேடி நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற நற்செய்தியில கடைசியா முடிக்கும்போது எப்பொழுதும் விழிப்பாய் இருங்கள். தொடங்கும் போது ஒரு வார்த்தை வருகிறது. உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தில் இல்லாதவாறு தம் சீடர்களுக்கு சொன்னதாக செய்தி வருகிறது. நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே இந்த உயிரோடு வாழ்கிற வரை நமக்கு இந்த துன்பம், பிரச்சனை, சிக்கல்கள், கவலைகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம கோயிலுக்கு வர்றது அப்படியே நான் எப்போதும் நான் நினைச்சது மாதிரியே எல்லாம் நடக்க வேண்டும், எல்லாம் அப்படியே சுபமாக சுபிட்சமாக எல்லாமே இருக்கும்னா அதுவே அலுத்து போயிடும். எல்லா நேரமும் சந்தோஷமாகவே இருக்கணும்னு நினைச்சா முடியாது. அதனால்தான் கடவுள் இதை ஒரு கலவையாக வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், கன்னியை போல். கன்னி என்றால் இந்த இடத்துல அந்த வலை இருக்குல்ல, சிக்கி. அதனாலதான் அந்த மாதிரி கண்ணா பண்ணான்னு இருக்கும். வாழ்க்கைங்கிறது அப்படித்தான். ஆகவே அதிலே நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கன்னியை போல் சிக்க வைக்காதவாறு. அப்ப இந்த வாழ்க்கையில எல்லார் வீட்லயும் இறப்பு இருக்கிறது, எல்லார் வீட்லயும் கஷ்டம் இருக்கிறது, எல்லார் வீட்லயும் ஏமாற்றம் உண்டு. இப்படி எல்லாம் கலந்த ஒன்று. இந்த சூழ்நிலையிலே நீங்க தனியா ஒரு ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் எப்போதும் இன்பமாகவே இருக்க வேண்டும், மற்றதை பத்தி கவலை இல்லை, அடுத்தவரை பத்தி அக்கறை இல்லை, ஆன்மீகம் அல்லது மற்றதெல்லாம் தேவையில்லை, அப்படி இருந்தாங்க. ஒரு சில தத்துவங்கள் கொண்ட சில ஒரு குழுவினர்லாம் இருந்தாங்க. அதாவது நம்ம தத்துவியல் படிக்கும்போது ஒரு குழுவினரை படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. சர்வாக்கா பிலாசபின்னு ஒன்று இருக்குது. அதாவது அதனுடைய எப்பிக்யூரியனிசம், அவங்களுடைய அந்த கொள்கை. அந்த இது என்னன்னா அவங்களுக்கு இப்படித்தான். அதாவது கஷ்டமே படக்கூடாது. இந்த இடத்துல இயேசு சொன்னது மாதிரியே உங்கள் உள்ளம் குடிவெறி களியாட்டத்தால் மட்டும் உங்களுடைய உள்ளத்தை நீங்க பால்படுத்திடாதீங்க. அதுதான் நிற்கும் அல்லது அதுதான் நிரந்தரம்னு இல்லை. ஆகவே அந்த அந்த மனிதர்களுடைய அந்த குழுவினருடைய கொள்கை என்னவென்றால், ஈட் அண்ட் ட்ரிங்க், மேக் மெரி, டுமாரோ வி வில் டை. அதாவது சாப்பிடு, சந்தோஷமா இரு, செத்துப்போம். எதை பத்தியும் கவலைப்படாது, யாரை பத்தியும் அக்கறை செலுத்தாது, நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துக்க. எல்லா நேரம் முடியுமா? அப்படியே இருக்க முடியுமா? கோயிலுக்கு வரோம், நம்ம வேண்டதெல்லாம் நல்லதுக்கு தான் வேண்டுறோம். ஆனால் நடைபெறுமா என்றால் இல்லை. எல்லாம் கலந்த கலவை. எனவேதான் திருமணத்துல போது கூட அந்த மணமக்களை வாழ்த்தும் போது இந்த ஒரு வார்த்தையை பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி நீண்ட ஆயுளோடு நீங்க வாழணும். அப்படின்னா என்ன? எல்லா பக்கமும் மனித வாழ்விலே உறவுகள் என்பது பின்னி பிணைந்திருக்கும். புது உறவுகள் வரும். ஒரு உறவு போகும், இன்னொரு உறவு வரும். திருமண பந்தத்திலே இன்னொரு புது உறவு ஒண்ணு சேரும். இதெல்லாம் சேர்ந்து அவங்க சொந்தம் நமக்கு சொந்தமாவாங்க, நம்ம சொந்தம் அவங்களுக்கு சொந்தமாவாங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த சொந்தம் விலகி போகும். ஒருவேளை வயது மூப்பின் காரணமாக பெற்றோர் என்ற உறவு மாறும், புது உறவு பிள்ளைகள் என்ற உறவு வரும். இதெல்லாம் பின்னி பிணைந்தது. இதன் வழியே நடைபெறுகிற இந்த வாழ்க்கையிலே எல்லாமே இருக்கும். துன்பம் இருக்கும், சோகம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நல்ல மகிழ்ச்சியும் இருக்கும். இதெல்லாம் கலந்த ஒரு கலவையிலே தான் கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இதிலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த நாளிலே நாம நம்முடைய இதுல விடை தேட வேண்டும். அதிலே அவர் இயேசுவே விடை கொடுக்கிறார். அதாவது சீடர்களுக்கு சொல்லிட்டு கடைசி வார்த்தையிலே விடையாக கொடுக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள். ஏன்னா அந்த நாள் தண்ணி இவ்வளவு சிக்கல், உறவுகள் பலப்படுத்தப்படுகிறது, நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? சில நம்முடைய தவறுகள் நம்ம வழியாகவே கூட நடந்து விடுகிறது, துன்பம் நம் வழியாகவே நம்முடைய செயல்களால் வருகிறது. ஆகவே நீதான் விழிப்பாக இருக்க வேண்டும். எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நீக்க வேண்டும், இதற்கான எல்லாமே கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம 2 நாளைக்கு முன்னால வந்த நற்செய்தி அதுல கூட நமக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீங்கள் அதாவது எனக்கு சாட்சியா இருங்கள். அந்த நேரத்துல ஒரு கஷ்டம் வருதா, உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த நேரத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும், நீ என்ன பேச வேண்டும் என்பது அப்போது வெளிப்படுத்தப்படும். கடவுள் வெளிப்படுத்துவார். அப்ப நம்முடைய அன்றாட வாழ்வை சரியான முறையில திட்டமிட்டபடி சரியான முறையில் வழிநடத்தப்பட வேண்டும். பெரிய கஷ்டங்கள் வந்த உடனே தோந்து போய் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு வரல இவங்களுக்கு வரல என்று அங்கலாய்ப்பதை விட, பல நேரங்களில் நாமே நம்மை நொந்து கொள்வதை விட, இதெல்லாம் கடந்து போகும் அல்லது கடவுள் எனக்கு வழியை காட்டப் போகிறார், நான் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு மேல. அதுக்கு நம்ம நிறைய
எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். விவிலியத்திலே பார்த்தா அன்னை மரியாள், சூசையப்பர், ஒரு குடும்ப உறவை அவெல்லாம் வளர்த்தவர்கள். நான் சொன்னது மாதிரி அங்க எல்லாம் பின்னி பிணைந்த உறவை நிறைந்தவர் தான் அவர்கள். கணவன் மனைவி மட்டுமல்ல, அவர்களுடைய உற்றார் உறவினர், சொந்தம் பந்தம் இதெல்லாம் இருந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏச்சு பேச்சுகள் எல்லாம் வந்தன. சில கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் உருவானது. அப்போது அவர் விழிப்பாக இருந்து வாழ்க்கையை தெளிவாக முடிவெடுத்தார்கள். முதல்ல சூசையப்பர், அவருக்கு மன ஒப்பந்தமாயிருந்த அன்னை மரியாளை இந்த வாரம் இனிமே வரப்போற இந்த திருவருகை காலத்துல அந்த மாதிரி வாசகங்கள் வரும். அவர் மறைவாக விலக்கி விட வேண்டும். எனக்கு எதுக்கு இந்த கெட்ட பேரு வேணாம். ஊர்ல அசிங்கமா பேசுவாங்க, வைப்பாங்க. தேவையில்லை. அப்படின்னு அவர் அந்த வாழ்க்கையில சில கஷ்டம். அவருக்கு அந்த ஒரு துன்பமாகத்தான் இருந்திருக்கும். மனவேதனை அடைந்தவராக இருந்திருப்பார். முதல் கல்யாணம் நிக்க போகுதே, அல்லது இப்படி ஆயிருச்சே என்று நினைப்பார். ஆனால் அதிலும் ஆண்டவர் அங்கே தலையிட்டு, இதோ உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நீ சோகத்தை நினைக்காத. இருக்கும். இதெல்லாம் வரும். அவருடைய நண்பர்கள், தோழர்கள்ட்ட கூட அவர் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். என்னப்பா அந்த மாதிரி எனக்கு ஒப்பந்தம் ஆகிவிட்டது, இப்படிலாம் இருக்குன்னு. அவங்கெல்லாம் 1008 அறிவுரைகளை சொல்லியிருப்பார்கள், ஆலோசனை சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர் விழிப்பாய் இருந்தார். அதை கவனத்தோடு கையாள வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். ஆகவே ஆண்டவர் கனவில் தோன்றி, தூதர்கள் வழியாக தோன்றி, அவர் கருவுற்றிருப்பது கடவுளுடைய கிருபையால், அவர் கடவுளுடைய அருளால் அவர் அவர் இந்த இந்த உலகத்திற்கு மீட்பரை கொண்டு வர அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னவுடன் அவர் தெளிவடைகிறார். ஆகவே விழிப்பாக இருந்து இந்த கஷ்டமும் அது நீங்குகிறது. மரியாளுக்கு அப்படித்தான். மரியாளும் முதலிலே ஒரு தயக்கத்தோடு தன்னுடைய வாழ்விலே, இதோ நீ கடவுளின் அருளை அடைந்துள்ளீர், நீ கன்னி ஆயிற்று. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன? நானும் ஒரு கன்னிப்பெண், ஏற்கனவே என்னை இன்னொருவருக்கு மன ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், இது எப்படி நிகழும்? இது நல்லது இல்லையே. அவர் மனசுல மட்டும் அவன சந்தோஷமா இருந்திருக்குமா? இந்த வார்த்தையை கேட்கும் போது அவர் கஷ்டமா இருந்திருக்கு. ஆகவே அவர்கள் என்ன சுகபோகமா மரியாள் நாம் படிக்கிறோம், ஜென்ம பாவம் என்று உப்பவித்தர் தான். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கிற போது கர்ம பாவமே இல்லாம, ஆனால் அந்த கடவுளுடைய விழிப்பாக இருந்து எதிலும் எந்த இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து அவர் அந்த நேரத்திலே கடவுளோடு தன்னை ஐக்கியமாக்கி கொள்ள, இதெல்லாம் ஒரு சாதாரண இது. அன்னை மரியாளை பேசியவர்களும் உண்டு. விவிலியத்துல விலாவரியா எழுதப்படவில்லை. ஆனால் அதையும் தாங்கிக் கொண்டார். வாழ்க்கையில வரும். அவங்களுக்கு மட்டும் இல்ல. அடுத்ததாக இயேசுவே நம்முடைய வாழ்வில் பார்க்கிறோம். இயேசுவுடைய வாழ்விலே அவர் மட்டும் சுகபோகமாக இந்த ஆண்டில் 33 ஆண்டுகள், குறிப்பாக இந்த 3 ஆண்டு பணியிலே, பொது பணியிலே நிறைய நேரங்களில் அவர் சந்தோஷமாகத்தை மட்டுமே அனுபவித்தார் என்று சொல்லிவிட முடியும்னா இல்ல. அவருடைய வாழ்க்கையில் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இலவசமாக வந்தன. சட்டத்தை எடுத்துக்கொண்டு பேசினாங்க, மறைவுரை அதாவது அவங்க திருமறையை எடுத்துக்கொண்டாந்து பேசினாங்க, மரபு முறைகளை எடுத்துக்கொண்டாந்து பேசினாங்க, யூத சட்டங்கள் இப்படி சொல்லுகிறாங்க, நிறைய வழியில சொன்னாங்க. எப்படியெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டாங்க. பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, குடிகாரன்னு சொல்லியிருக்கிறாங்க, போசன பிரியன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரை இன்னும் அதிகமாக அவன் இது 4வது அதிகாரத்துல நம்ம படிப்போம், யோவான் நற்செய்தியில. அவர் இன்னொரு பொண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறான்னு தப்பா கூட பேசினாங்க. சீடர்களே சொன்னார்கள். அவர்கள் அந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பதை கண்டு வியப்படைந்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதே போல இயேசு வாங்காத பேச்சுகள் எல்லாம் அல்ல. ஆனா அதுக்காக என்னையா நான் இப்படி கடவுளுடைய குமாரனாச்சே, எனக்கு எல்லாம் சுகபோகமா இருக்கும், வாழ்க்கை நல்லா எளிதாக இருக்கும், எல்லாமே தொட்டது தொடங்கும், எல்லாம் நடக்கும்னு அவர் நினைக்கல. ஆனால் அதிலும் அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக காட்டினார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றுகிறேன், உம்மோடு வர நான் ஆசைப்படுகிறேன், ஏதோ உம்மோட சேர்ந்தா நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்னு கேட்டவங்கிட்ட கேட்டாங்க, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், உம்மோடு இருக்க விரும்புகிறேன், நீ என்ன சொல்லுகிறேன்? அப்ப அவர் சொன்னார், யதார்த்தத்தை சொன்னார், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை. என்னோடு நீ வாழ வேண்டும் என்றால், என்னோடு இருக்க வேண்டும் என்றால், நீ செய்திருக்கிற கற்பனை போல் வாழ்க்கை அமையாது. அப்ப அவர் சொன்னார், இந்த பாரு தம்பி, அதாவது வலைகள், அதாவது நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. ஆனால் நீ என்னோட வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறிய, இவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அப்படி எனக்கு எதுவும் பெரிய சொத்துக்கள் எல்லாம் இல்லை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படித்தான் இருக்கிறேன், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு தெரியும் எதை எப்போது கையாள வேண்டும் என்பதை. ஆகவேதான் இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதுமே எல்லாவற்றையும் சிறப்பான முறைகளை கையாண்டார், எடுத்துக்கொண்டார். காரணம், எச்சரிக்கையாக இருந்தார், விழிப்போடு இருந்தார். அதுதான் முக்கியம். அந்த அந்த வாழ்க்கை தான் நமக்கு மிக முக்கியம். ஆகவே இவருடைய வாழ்க்கையில், இயேசுனுடைய வாழ்வில் எல்லாமே துன்பங்கள், சோகங்கள், விரக்திகள், வேதனைகள்,
தன்னோடு இருந்த சீடர்களுடைய ஏமாற்று நிறைய பார்க்கிறோம். அவரிடமிருந்தவர்கள் யூதாசை போன்றவர்கள் தீவிரவாதமாக இருந்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், பின்வாங்கினார்கள். எனக்கு அரசாட்சி வேணும் அல்லது பதவி வேணும், எல்லா மனநிலையும் உடையவர்களோடு தான் வாழ்க்கையை நடத்தினார். அவர்களோடு தான் நல்லவங்களாம் வேணாம், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி எல்லாரும் இருக்க முடியும் என்பது அல்ல. இந்த உலகத்திலே இறைவன் நமக்கு இந்த கையில இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நான் வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான். அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே அவருக்கு தான் காட்டப்பட்டது. முதல் வாசகத்திலே தானியேலாகிய நான் ஒரு காட்சி கண்டேன். குழம்பி போயிட்டாரு. அதாவது ஒரு கனவுல தான் அப்படி வருது. நம்ம கனவுல விகாரமா சில உருவங்கள் வருகிறது. அரசாட்சி 5 அரசர் கொண்ட கொடுங்கோல் ஆட்சி மன்னர்கள் நடத்தினார்கள். அப்ப மக்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு முதல். 2வது ஒரு மிருகம் வருகிறது. 3 கொம்பு 1 கொம்பு 2 கொம்பு விழுந்துருச்சு. ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு குத்தி புனிதர்களை எல்லாம் சாச்சிருச்சு. அது ஒரு பெரிய துன்பம். அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப பயமா இருக்குது. அதெல்லாம் காட்டுவது நோக்கம். வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள் அல்லது ஏமாற்றங்கள், விரக்திகள், வேதனைகள் இதெல்லாம் சகஜம், இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ விழிப்போடு இரு, எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. நம்ம அந்த நேரத்தில் இப்ப நமக்கு சொல்லியிருக்காங்க முன்னெச்சரிக்கை. இந்த மாதிரி புயல் உருவாகி இருக்கிறது. ஆகவே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தான் போட்டிருக்க, ரோடு உடச்சி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அந்த நீட்சி பண்ணுகிற அந்த நேரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதான், ஆட்கள் வேலை செய்கிறார்கள் அல்லது கவனத்தோடு செல்லுங்கள், ரோடு வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கும் அது மிக முக்கியம். கவனத்தோடு கையாள வேண்டும், எச்சரிக்கையோடு விழிப்போடு நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் அதான் இருந்தது. அவரும் அது மாதிரி ரொம்ப விரக்தியான ஒரு சூழ்நிலையில சொன்னார். 7வது கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படி சொன்னார், நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கிறது, ஆனால் தீமைதான் செய்கிறேன். தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, ஆனால் என்னால் நல்லது செய்ய முடியவில்லை. தீமை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், தீமை செய்கிறேன். அப்ப அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லும் போது, நான் இந்த மாதிரி பலவீனம் உடையவனாகவே இருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கும்போது கடவுளிடம் கோரிக்கையை வைத்த போது அவர் சொன்னது, நான் பலவீனமானவனாக இருக்கிறேன், ஆகவே ஆண்டவரே எனக்கு எதுக்கு என்னோட முள்ளொன்று குத்தி கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கை அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கிறன்றப்ப அவர் சொன்னார், உன் பலவீனத்தில் நான் பெருமைப்படுகிறேன், நான் தரும் அருள் உனக்கு போதும். அப்ப கடவுள் நமக்கு அதுக்கான அந்தந்த நேரத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆனால் நான் கவனமாக என்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும், விழிப்போடு இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை அப்படி இருக்க வேண்டும். அதைத்தான் பவுலடியார் இன்னொரு இடத்திலே அதாவது ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 14, 16 இன்னைக்கு எங்க குருக்களுடைய கட்டளை ஜெபத்துல அந்த வரக்கூடிய அந்த இறை வார்த்தை அது என்ன சொல்கிறது என்றால், அதாவது இந்த உலகத்திலே துன்பங்கள் நிறைய உண்டு, துன்புறுவீர்கள், உங்களை நிறைய உங்களை காயப்படுத்துவார்கள், குற்றப்படுத்துவார்கள், ஆனாலும் அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள். எல்லாமே இருப்பாங்க, துன்பப்படுறவங்களும் இருப்பான், சந்தோஷப்படுறவங்களும் இருப்பான். அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள், எல்லோரோடும் இணைந்து செயல்படுங்கள், இன்னும் குறிப்பாக ஏழை எளியவர்கள் மீது உதவியாக இருங்கள் அப்படின்றது இன்னைக்கு அவருடைய வார்த்தை. ஆகவே அன்புக்குறிகளே, இந்த உலகத்திலே இதெல்லாம் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால எனக்கு எல்லாமே நல்லதா இருக்கணும், அதை எதுவுமே நம்முடைய போராடாமல் அல்லது நம்ம எடுக்கிற எந்த முயற்சியிலும் தொடர்ந்து தோல்விகளும் வெற்றிகளும் நாம் வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே சுமூகமாக ரொம்ப சுலபமாக கிடைத்து விட்டால் அதுல மதிப்பும் இருக்காது, அர்த்தமும் இருக்காது. என்ன ஈஸியா பெற்றுக்கொள்வதில் என்ன இருக்கிறது? ஆகவே போராட்டத்தின் வழியாகத்தான் இந்த மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் கண்ணதாசன் கூட ஒரு 4 வரிகளை சொல்லுவார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி இருக்கும். அப்ப இந்த உலகத்திலே நமக்கு அப்படிப்பட்ட இதயத்தை, அப்படிப்பட்ட பரிசுத்தாவியினுடைய ஊற்றப்பட்ட அந்த இதயத்தை இதெல்லாம் இருக்கும். எல்லாமே உனக்காக சுமூகமா ஒரு ட்ராக் மட்டும் போகாது. இதெல்லாம் அதனால கண்ணியை போல் சிக்க வைக்காதவாறு நீங்கள் எச்சரிக்கையாக இப்படித்தான் இருக்கும். உன்னுடைய உறவுகள் பறந்து விரிந்த உறவு, எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு நிறைய வரும், ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாமே வரும். ஏனென்றால் இயேசுவே சொல்லியிருக்கிறார், உங்களை சீடர்களை பார்த்து சொன்னார், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை போல் அனுப்புகிறேன். இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறது, எல்லாம் இருக்கும். அவங்க சொல்லல நான் போராடமெல்லாம், எல்லாவற்றையும் நீ எச்சரிக்கையாயிரு, நீ கவனமாயிரு.
ஆகவே இந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை உலகம் வெறுக்கிறதென்றால் உங்களை வெறுக்கும் முன்பு அது என்னை வெறுத்தது. அப்ப அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். நான் உனக்கு முன்மாதிரியா இருந்திருக்கிறேன். ஆகவே எல்லாமே எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்பது அல்ல. ஆண்டவரே உம்முடைய திருவுளப்படி எனக்கு நான் எச்சரிக்கையாக, கவனமாக என் வாழ்க்கையை செலுத்துவதற்கு எனக்கு துணை புரியும் என்று இத்தனை புனிதர்களும் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை நீட்சிக்கப்படுகிறது. நமக்கு அடுத்த வருடத்தை, புது வருடத்தை தொடங்கப் போகிறோம். இப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலே என்னிடம் இருக்கிற தவறுகளை நான் களைந்துவிட்டு, நீ அந்த கண்முன் இருக்கக்கூடிய கடவுளை மையப்படுத்தி, அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவரிடம் நான் தொடர்ந்து என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி, விழிப்போடும், கவனத்தோடும், எச்சரிக்கையோடும் என் வாழ்க்கையை நான் தொடர்ந்து நடத்த இறைவனுடைய அருளை வேண்டுவோம், இறைஞ்சுவோம். ஆமென்.